கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இப்பொழுது போதக தரிசனத்திலிருந்து போதக நிழலோட்ட தரிசனத்தை குறித்து நாம் தியானிப்போம். போதக நிழலோட்ட தரிசனம் என்பது போதகர்களோ அல்லது போதகர்களுக்கு தேவன் நிழலோட்டமாக தரிசனங்களை கொடுப்பதோ, அதாவது தேவ தூதர்கள் நிமித்தமாகவோ தரிசனங்களை தேவன் கொடுத்தாரானால் அது போதக நிழலோட்ட தரிசனம் என்று சொல்ல முடியும். அத்தியாயம் 16வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை நாம் தியானிப்போம். இந்த இடத்துல ஆபிரகாம் சாராய் என்ற தன்னுடைய மனைவிக்கு குழந்தை இல்லாமல் இருந்தபோது சாராள் தன்னுடைய எகிப்து பெண்ணாகிய ஆகாரை தன்னுடைய கணவனுக்கு இரண்டாம் மனைவியாக கொடுப்பாள். அந்த வேளைகளிலே அவளுக்கு ஒரு பிள்ளை பிறக்கின்ற ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். ஆனால் அவளுக்கு பிள்ளை பெறுகின்ற ஒரு பாக்கியம் வந்தபொழுது ஆகார் தன்னுடைய எஜமானியாகிய முதல் மனைவியான ஆபிரகாமின் முதல் மனைவியான சாராளை அவமானமாய் இலக்காரமாய் நடக்க முற்படுவாள். அது நிமித்தமாக அந்த சாராளுக்கு மிகவும் கோபம் வரும். என்னுடைய வேலைக்காரியாகிய நீ கர்ப்பவதியானது நிமித்தமாக நான் என்னுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறியா என்ற ஒரு எண்ணத்தினால் மிகவும் வேதனைப்படுவாள். அது நிமித்தமாக சாராள் ஆபிரகாமினிடத்தில் கோபப்படுவாள். அதை தான் இந்த ஆதியாகமம் 16வது அதிகாரத்தில் 6வது வசனத்திலிருந்து சொல்லப்படுகிறது. அதை குறித்து இப்பொழுது நான் படிக்கிறேன், கேளுங்க. அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவள் கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடி போனாள். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் என்பதே ஆமென். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சாராய் நிமித்தமாக கோவித்து கொண்டு ஆகார் வனாந்திரத்துக்கு ஓடி போகின்ற வேளைகளில் தேவதூதன் அவளுக்கு ஆலோசனை சொல்லி அவளுக்கு திடப்படுத்தி அவளுடைய மனதை பலப்படுத்தின ஒரு போதகமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இப்படி ஒரு தேவதூதனாகிய போதகன் ஒரு நிழலோட்டமாய் தரிசனம் கொடுத்து அந்த இடத்துல அந்த ஆகாரை திடப்படுத்தி அவளுடைய இருதயம் சோர்ந்து போன இருதயத்தில் பலப்படுத்தின ஒரு தரிசனமாக இருப்பதை காண்கிறோம். அதான் என்னை காண்பவரை நான் கண்டு கொண்டேன் என்று சொல்லப்படுகிறது. இது போதக நிழலோட்ட தரிசனம் என்று பார்க்கிறோம். அடுத்ததாவது தேவ வார்த்தையின் போதக தரிசனத்தை குறித்து பார்க்கலாம். தேவ வார்த்தை நிமித்தமாக நம்மிடத்திலே போதிப்பாரானால் அது தேவ வார்த்தையின் போதக தரிசனமாக காணப்படுகிறது. இதை நாம் யாத்ராகமம் 2வது அதிகாரத்திலே 9வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரை பார்க்க முடியும். படிக்கிறேங்க. இப்போதும் இஸ்ரவேல் புத்திரரில் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனங்களை
எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னோடு இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார் என்பதே ஆமென். இன்னும் பல இடங்களில் 12 இன்னும் 13 சுமார் 17-18 வசனங்கள் வாசிக்கப்படும் பொழுது அதில் இன்னும் பல விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த இடத்துல சொல்லப்படுகிற ஒரு விஷயம் என்ன? தேவ வார்த்தையினாலே மோசேக்கு போதிக்கிறார். நீ இப்படியெல்லாம் செய், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து வழிநடத்தும்படியாக தேவன் சொல்லுகிறார். இது ஒரு தேவ வார்த்தை நிமித்தமாக வெளிப்பட்ட ஒரு தரிசனம். அதாவது போதகனுக்கு தேவனே தேவ வார்த்தையினால் போதிக்கிறார். தேவனே தேவ வார்த்தையினால் போதிக்கிறார். நீ இப்படி நட அப்படி நட என்று இந்த கீழே உள்ள 13வது வசனத்திலிருந்து சுமார் 17-18 வசனங்கள் வரை நீங்கள் வாசித்தால் இன்னும் பல விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். அந்த இடத்துல ஆண்டவர் மோசேக்கு ஆலோசனை கொடுக்கிறார், போதிக்கிறார், அவர்களை வழிநடத்தும்படியாக அவர் பேசுகிறார் என்பதையெல்லாம் நாம் பார்க்க முடியும். இது தேவ வார்த்தையின் போதக தரிசனம் என்று சொல்ல முடியும். அடுத்ததாவது முகமுகமான போதக தரிசனம் என்பதை குறித்து பார்ப்போம். தேவன் நம்மை சபிப்பதற்கோ எச்சரிப்பதற்கோ ஆசீர்வதிப்பதற்கோ முகமுகமாய் போதிப்பாரானால் அது முகமுகமான தரிசனம் என்று சொல்ல முடியும். ஆதியாகமம் புஸ்தகத்திலே 2வது அதிகாரம் 15-17 வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த நாட்களிலே ஆதாம் ஏவாள் பரிசுத்தமாக இருந்த காலகட்டங்களிலே தேவன் முகமுகமாக அவனோடு பேசினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த உபதேசம் அவனுக்கு ஒரு எச்சரிப்பாக இருந்தது. அதை நீ புசிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இரு, புசிக்கின்ற நாளிலே சாகவே சாவாய், உன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போவாய் என்று தேவன் இந்த இடத்துல ஒரு எச்சரிப்பாக பேசுகிறார். இது முகமுகமாக அவர்களுக்கு போதித்த தரிசனம். எனவே முகமுகமான போதக தரிசனம் என்பதை இதை புரிந்து கொள்ள முடியும். இப்படி பல விதங்களில் வேதாகமத்தில் இயேசு கூட நமக்கு முகமுகமாக போதனை பண்ணினதை நாம் பார்க்க முடியும். அவர் பல இடங்களில் அவர் 3.5 வருடங்கள் நம்மோடு கூட இருந்த நாட்களில் அப்போஸ்தலர்களுக்கு கூட உயிர்த்தெழுந்த பிறகு கூட அவர்களுக்கு முகமுகமாய் இயேசுசாமி தரிசனமானார், போதித்தார். அவர்களுடைய உள்ளம் ஒரு அக்னியை போல ஒரு உற்சாகம் அடைந்ததை கூட வேதத்தில் சொல்லப்படுகிறது. கொழுந்து விட்டு எரிந்ததாக கூட இருந்தது. எனவே இதெல்லாம் முகமுகமான போதக தரிசனம் என்று சொல்ல முடியும். வர நாட்களில் சொப்பன தரிசனம் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.